أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஸ்ஜிது, மதரசாக்கள் உள்ளிட்டவற்றினுடைய நிர்வாகிகளே, எனக்கு முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட காசி ஹதரத் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே நடைபெறுகிற நிகழ்வுகளை பற்றி எனக்கு முன்னாலே அறிமுகப்படுத்தி பேசியவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிது மட்டுமல்ல, மதரசா நடக்கிறது, குழந்தைகள் மதரசா நடக்கிறது, நிஸ்வான் பெண்களுக்கான மதரசா நடக்கிறது, அத்தோடு மருத்துவ சேவைக்காக வேண்டி ஒரு மருத்துவ மையமும் இன்றைக்கு திறக்கப்படுகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். உண்மையில் பள்ளிவாசல்கள் என்பது இப்படிப்பட்ட சோசியல் சர்வீஸ்களை, சமூக நலப்பணிகளை முன்னெடுக்க வேண்டும். பள்ளிவாசல் வெறுமனே தொழுவது போய்விடுவது என்கிற ரீதியிலே மாத்திரம் பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளிவாசல்கள் அவர்களின் காலத்தில் அது மர்கசுல் இஸ்லாமாக இருந்தது. அந்த பள்ளிவாசலில் நிக்காஹ் நடந்தது, தலாக் நடந்தது, பஞ்சாயத்து நடந்தது, வழக்கு நடந்தது, விசாரணை நடந்தது, தண்டனை நடந்தது. அதே பள்ளிவாசலில் வைத்துத்தான் தஅவா பணி நடந்தது, அழைப்பு பணி நடைபெற்றது, காபிர்கள் முஸ்லிம்களை இணைந்தார்கள், இஸ்லாத்தினுடைய தகவல் வெளியிலே சொல்லப்பட்டது. இப்படி நிறைய பணிகள். எனவே பள்ளிவாசல் இது போன்ற சமூக நலப்பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த பள்ளியும் அதன் நிர்வாகிகளும் முன்மாதிரி பள்ளிவாசல் என்று சொல்லலாம். அல்லாஹ் இந்த புகழை நீடித்து தருவானாக. நாம் அவர்களை முகத்திற்கு நேர் பாராட்டுவதற்காகவெல்லாம் சொல்லவில்லை. இன்றைய அவசியம் பள்ளிவாசல்கள் இப்படிப்பட்ட பலதரப்பு மக்களினுடைய சேவைக்குரிய பணிகளை கையில் எடுக்க வேண்டும். சில இடங்கள்ல பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, முத்தவள்ளி, நாட்டாம, தலைவர், செக்ரட்டரி, அல்லான்னு தொழில் வருவார், உட்காருவார், ஆபீஸ்ல போயிடுவார். வருஷத்துக்கு ஒரு தடவை பள்ளிவாசல வெள்ளை அடிச்சு, ரம்ஜான்ல கஞ்சி காய்ச்சி, பேஷ்மா மோயினாருக்கு சம்பளம் கொடுத்து, அப்படியே 10 வருஷம் இருந்து மௌத்தா போற வரை முத்தவள்ளியா இருந்து மௌத்தா போயிடுவார். வெறுமனே வெள்ளை அடிப்பதற்கும் கஞ்சி காய்ச்சுவதற்கும் அல்ல நீங்கள் நிர்வாகிகள். பள்ளி நிர்வாகிகளுக்கு உமராக்கள் என்று பெயர். சமுதாயத்துல 2 பிரிவு சரியா இருந்தா தான் சமுதாயம் சரியா இருக்கும். இல்லைன்னா சமுதாயம் விளங்காம போயிடும். ஒன்னு உலமா, இன்னொன்னு உமரா. உலமாக்கள் நமக்கு தெரியும், ஆலிம்கள் எல்லாம். உமராக்கள் யார்? பள்ளிவாசல் நிர்வாகிகள், மதரசா நிர்வாகிகள், நிஸ்வான் நிர்வாகிகள், எதீம்கானா நிர்வாகிகள், ஹாங்காக்களுடைய நிர்வாகிகள், இவங்களுக்கெல்லாம் சேர்ந்து பேர் தான் உமராக்கள். உலமாவும் உமராவும் ரெண்டும் சரியாக இருந்தால்தான் இந்த உம்மத்து சரியாக இருக்கும்.
இல்லைன்னா குட்டிச்சவராயிரும். அப்ப பள்ளிவாசலிலே வெறுமனே வெள்ளையடிக்கிற பணியும் பேஷ்மாவுக்கும் மோசனுக்கும் சம்பளம் கொடுக்கிற பணியும், இதற்கு மாத்திரம் ஒரு முத்தவள்ளி, ஒரு நாட்டாமை, ஒரு செக்ரட்டரி, ஒரு இணை செக்ரட்டரி, ஒரு துணை செக்ரட்டரி, ஒரு துணை தலைவர், ஒரு இணை தலைவர், பொருளாளர், ட்ரெஷரர், கமிட்டி உறுப்பு, செயற்குழு, பொதுக்குழு, மகாசபை, என்னென்ன வச்சிருக்கோம். இவ்வளவு பேர் சேர்ந்து இந்த பணி தானவா? பணிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். நாம் அதையெல்லாம் செய்யணும். இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய நல்ல பெயரை தூக்கி நிறுத்துவது எது தெரியுமா? எது தெரியுமா? சமயம் பார்க்காமல் நாம் செய்கிற பல சேவைகள். இன்னைக்கு அது தேவை. சென்னையில வெள்ளப்பெருளையெல்லாம் வந்தது. நிறைய முஸ்லிம் வாலிபர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்கினார்கள். மிகப்பெரிய நல்ல பெயர் இஸ்லாத்திற்கு கிடைத்தது. இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுகிறது. ஒரு வெள்ள பிரளயமா, ஒரு ஏதாவது புயல் அபாயமா, ஒரு சூறாவளியினுடைய தொந்தரவா, கண்டிப்பா பாயிக வந்துருவாங்க என்றவன் சொல்லுகிறான். நான் அங்கேதான் நாம் ஜெயிக்கிறோம். பாயிக பள்ளியாசல்ல மட்டும்தான் இருப்பாங்க, வேற எந்த வேலைக்கும் வரமாட்டாங்கிறது பாய்களுக்கு அல்ல, இஸ்லாத்திற்கே கெட்ட பேர். மார்க்கத்தை தூக்கி நிறுத்த இது போன்ற பணிகளை முன்னெடுக்க வேண்டும். எக்மோர்ல ஒரு விழா நடந்தது சென்னையில. அந்த வெள்ளப்பெருளையத்து நேரத்துல யார் யாரெல்லாம் முஸ்லிம் வாலிபர்கள் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியில இறங்கி அதுல இதுல மாடியில ஏறி குதிச்சு இப்படி எல்லாம் காப்பாத்தினாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது. பாராட்டு விழா நடந்தப்போ இந்த இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியர் அதுல பேசினார். அவர் பேசும்போது சொன்னாரு, நிறைய பேருக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பாய்கள் இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து உதவுவாங்களா அப்படின்னு நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசுகிற போது ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க பாய்களை பத்தி விளங்கணுங்கிறதுக்காக வருஷமா வெள்ளம் வர முடியும் இல்ல? நீ பாயை பத்தி புரிஞ்சது லேட்டா புரிஞ்சிருக்க. பாய்ங்க இன்னைக்கு வர்றவங்க அல்ல, அப்படி பொது உதவிக்கு வரணுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. நாங்க உனக்கு வரல, கவர்மெண்ட்டுக்கு வரல. நீ பெரிய பென்ஷன் கொடுப்ப, பட்டம் கொடுப்ப, மாலை போடுவ, தனிநபர் தீர செயல் விருது கொடுப்ப, சுதந்திர தின விழால டாலர் போட்டு கௌரிப்ப, அதுக்கெல்லாம் வரல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், அபயக்குரல் எழுப்பும் யாராக இருந்தாலும் அவனுக்கு உதவுவது முஸ்லிமின் கடமை. சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் பசியோட இருக்கிறப்போ நான் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்க முடியாது. இது சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்து வீட்டுல பாய் இருக்காருன்னா எனக்கு ஆபத்து இல்லைன்னு அவன் விளங்கணுமா, அப்பதான் நீ உண்மையான முஸ்லிம்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, அதாவது முஸ்லிம் பக்கத்து வீட்டுல கூடி இருக்கார், இவர் ஏதாவது பண்ணிடுவாரோன்னு நினைக்க கூடாதான். இவர் எதுவும் நமக்கு பண்ண மாட்டாருன்னு நினைச்சாதான் நீ முஸ்லிம்ங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் நாம் சமீப காலங்களாக முன்னெடுத்த மிகச்சிறந்த பணிகள், எல்லா சமயத்தவர்களுக்குமான பணிகள், பாரபட்சம் இல்லாத மதம் கடந்த மனிதநேய பணிகள், இவற்றிலேதான் இஸ்லாத்தின் பெயரை தூக்கி நிறுத்தி இருக்கிறோம். தயவு செய்து எந்த பள்ளி நிர்வாகிகளானாலும் இது போன்ற பொது சேவைகளை அவர்கள் கையிலே எடுத்தாக வேண்டும். இன்னைக்கு அது காலத்தினுடைய கட்டாயம். யாராக இருந்தாலும் பாராட்ட வேண்டும். இந்த கொரோனாவுடைய காலங்களில் எவ்வளவு செய்தார்கள். இங்க இருக்கக்கூடிய அமைப்பை சார்ந்த சகோதரர்கள் நான் நிறைய கேள்விப்பட்டேன். எத்தனை ஜனாதாக்களை அதுவும் மதம் கடந்து எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்தார்கள். எத்தனை இடங்களில் அதற்கெல்லாம் விருதுகள் வழங்கி கௌரவித்தார்கள். இதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள பள்ளிவாசலில இருந்து, நிர்வாகிகளில இருந்து, முஸ்லிம்களில இருந்து புறப்பட்டு செய்ய வேண்டிய முக்கியமான பணி. வேற வார்த்தையில சொல்றதுன்னா, எவனோ ஒருத்தன் நம்மளை எல்லாம் பிரிக்கணும்னு நினைக்கிறானா இல்லையா, அவனுக்கு மரண அடிய என்ன தெரியுமா, நாம எல்லாரும் சேர்ந்து நிக்கிறது தான். வேற ஒண்ணுமே செய்ய வேணாம். அவனுக்கு எதிர ஊர்வலம், கோஷம், போராட்டம், பேரன் ஒண்ணு வேணாம். பூரா ஒண்ணு சேர்ந்து நின்னா முடிஞ்சது. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், சமணர்கள், வைணவர்கள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோம், ஒடுக்கப்பட்டவர்கள், அத்தனை பேரும் சேர்ந்து நிற்போம். அவனுக்கு வேலை இல்லை. அவனுக்கு வேலை இல்லை. பிரித்து குளிர்காய வேண்டும் என்று நினை
மஸ்ஜிதுகள் முன்னெடுக்க வேண்டும். ஒரு பேரிடர் காலமா நீங்கள் இப்போது இந்த மருத்துவ சேவை எல்லாம் செய்வதை போல வீடு வீடாக கொண்டு போய் மளிகை பொருட்களை, உணவுப் பொருட்களை பள்ளிவாசலிலிருந்து ஏற்பாடு செய்யுங்கள். மதம் கடந்து கொண்டு போய் வீடு வீடாக சேருங்கள். இஸ்லாத்திற்கு அதை விட நல்ல பெயர் வேற ஒன்றும் இருக்க முடியாது. எனவே நான் இது போன்ற மதரசாக்களை, மருத்துவ சேவை மையங்களை, பொது சேவைகளை முன்னெடுக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலானாலும் அதை பாராட்ட வேண்டிய கடமை, துஆ செய்தவர்களை வாழ்த்த வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அல்லாஹ் இவர்களின் சேவைகளை ஏற்பானாக. ஆமீன். அதுல இந்த மருத்துவ சேவைன்னு ஒண்ணு செய்யறோம் பாத்தீங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, மனிதனை நாம் கலீஃபாவாக ஆக்கி இருக்கிறோம்ங்கிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. அல்லாஹ்வுடைய வேலையை சில பேர் பூமியில செய்யறாங்க. அதுல மருத்துவர்கள் முக்கியமானவங்க. ஷிஃபா தர்றவன் அவன். யார் மூலமாக தருகிறான்? இவர்கள் மூலமாக தருகிறான். ஏழையின் வயிறு நிரப்புவது அவன். யார் மூலம் தருகிறான்? சில செல்வந்தர்கள் மூலமாக தருகிறார். இந்த ஷிஃபா தர்ற வேலை பெரிய வேலை. அதனால தான் இந்த ஷிஃபா தர்ற ஆரோக்கியம், இந்த மருத்துவம் அளிக்கிற வேலையில இருக்கிறவங்களை பார்த்தா நம்ம முஸ்லிம்கள் அல்ல, மற்றவங்க கடவுள்ன்றாங்க. அவரை ஐயா உங்களை தவிர நாங்க வேற யாரும் நம்பல. முஸ்லிம் சொல்றது அல்லாஹ்வுக்கு அப்புறம் நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். மருத்துவ பணி மகத்தான பணி. அல்லாஹ்வினுடைய வாசித்தார், அல்லாஹ்வுடைய துணை பணி. 20 ரூபாய்க்கு வைத்தியம்னு சொன்னாங்க. உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி. சென்னையில சில ஆஸ்பத்திரியில கொரோனா பேக்கேஜ் 20 லட்சம். கொரோனா பேக்கேஜ், மருந்தில்லாத நோய்க்கு 20 லட்சம். கூட்டு போய் உட்கார வச்சு 10 சளி மாத்திரை, 10 காய்ச்சல் மாத்திரை, 10 வைட்டமின் மாத்திரை, அந்த மாத்திரை இந்த மாத்திரை எல்லாம் ஏற்றி விட்டு செத்தா சாவு, பொழைச்சா பொல. 20 லட்சம் பேக்கேஜ். உள்ள எடுக்கிறப்பவே பேக்கேஜ். இவ்வளவு பேசித்தான் எடுக்கிறது. நாங்க உங்களை சாதாரணமாவே வைக்க மாட்டோம், நேர ஐசியூ கொண்டு போயிருக்கோம். மருத்துவம் இப்படி கமர்சியல் ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் பள்ளிவாசலோடு மருத்துவம், அதுவும் இந்த மாதிரி இவ்வளவு குறைந்த விலையில் மருத்துவம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நாங்க எங்களுடைய சென்னை அடையாறு பள்ளியில இதே மருத்துவமனை வைத்திருக்கிறோம். மருத்துவம்னா வெறும் இந்த மாதிரி மருத்துவமனை இல்லை. சாயந்தரம் 1 மணி நேரம், காலையில 1 மணி நேரம் டாக்டர்ஸ் விசிட். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். 1 மணி நேரம் மருந்து மாத்திரை ஃப்ரீயா கொடுத்துறோம். இந்த வேலையை செய்கிறோம். நீங்கள் முழுமையாகவே ஒரு மருத்துவ மையத்தை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், பாராட்டப்பட வேண்டும். அல்லாஹ் இந்த வளர்ச்சியை கபூல் செய்வானாக. ஏன்னா சில டாக்டர் எல்லாம் இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறது, இங்க யாராவது டாக்டர் இருந்தா கோச்சுக்கோனா, சம்பாதிக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. லேசா இங்க வாய் பிடிக்கும்ல, கேஸ் ப்ராப்ளமா இருக்கு. அவர் ஆஸ்பத்திரிக்கு போவார். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், முதல் கேள்வி என்ன தெரியுமா? தனியாவா வந்தீங்க? தனியாவா வந்தீங்க? சான்ஸே இல்லை, வந்திருக்கவே முடியாது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ், நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. அவருக்கு ஒன்றும் இல்லை, 25 பைசா கேஸ் மாத்திரை போட்டா முடிஞ்சிடும். அவர் போய் பெரிய படிக்கட்டு ஏறிட்டாரா, முதல் கேள்வி அதான். நம்ம இருக்கிற பிபி எல்லாம் ஹை ஆயிரும். என்னன்னா, தனியாவா வந்தீங்க? அப்பா நல்ல வேலை, இதெல்லாம் கடவுளுடைய கிருபை. டேய் அப்படின்னு கூப்பிட்டு உள்ள ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வச்சு அவர் போயிட்டே இருப்பார். அவ்வளவு. அப்புறம் ஏதாவது அது பண்ணி இதை பண்ணி, எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பாலும் இப்படி இன்னைக்கு நடக்கிறது. கமர்சியல் ஆகிவிட்ட மருத்துவத்தை எதிர்கொள்ள நமக்கு இந்த மாதிரி சில மருத்துவ சேவைகள் தேவைப்படுகிறது. அதை பள்ளிவாசல் முன்னெடுக்கிறது என்பது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனாலும் 20 ரூபாய்க்கு வைத்தியம் நம்மளுக்கு ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? அதை சீப்பா நினைக்கிறது. உண்மையா இல்லையா? கம்மியா காசுல என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு அதை சீப்பா நினைப்பாங்க. ஆமா, 20 ரூபாய்க்கு அங்க போய் பார்த்து என்ன நடக்க போகுது, நீ போப்பா, அங்க போப்பா. அவன் அப்பாயின்மெண்ட்டுக்கு எல்லாம் 500 ரூபாய் வாங்குறானோ அவன் தான் பெரிய டாக்டர். சில பேருக்குலாம் அது பெருமை. என்னன்னு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், 1000 rupees கன்சல்ட் ஃபீஸ், அவ்வளோ இது அப்படின்னு. அவன் ஒன்றும் இல்லை. நம்ம இங்க உள்ளூர்ல 10 ரூபா டாக்டர் எழுதுற மருந்தை தான் அவன் எழுதுவான். அவருக்கு அதுல ஒரு பெருமை. அது பெரிய பில்டிங்ல போய் ஒரு அப்பாயின்மெண்ட் போய் சளி பிடிச்சாலும் ஃபைல் தனியா கொடுத்துருவாங்க.
ஒரு ஃபைல், 10 பெரிய ஃபைல் தூக்கிட்டு அவர் வருவார். என்னன்னா சளி பிடிச்சிச்சு எல்லாம் செக் பண்ணி, சளியில எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் செக் பண்ணி, அதை லேப்ல எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி, அத்தனை கருவிகளையும் பயன்படுத்தி, நம்மளால சில பேர் அப்படி சும்மா பெருமைக்கு சொல்ல, சென்னையில பிரசவத்துக்கு மாப்பிள்ளையோட அம்மா சொல்லி அனுப்புது. ஃபர்ஸ்ட் பிரசவம், நாங்கெல்லாம் அப்பல்லோட தான் பிரசவம் பார்ப்போம், நீங்களும் அதே மாதிரி பண்ணி குடும்ப கௌரவம். அதாவது அப்பல்லோட அட்மிட் ஆகிறது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. சமூக அந்தஸ்து, ஒரு அந்தஸ்தினுடைய குறியீடு. அப்பல்லோ அட்மிட் ஆகி அம்மாவே காலி, நீ எங்க போய்? ஆமா, இட்லி வடைதான். அப்புறம் நீ என்ன ஆச்சுன்னா அந்த அம்மா சொல்லுது, என்னன்னு பிரசவம் கொஞ்சம் அப்பல்லோட பார்த்துட்டீங்கன்னா கௌரவமா இருக்கும். நான் சொல்றது உண்மையாலுமே நடந்த விஷயம். அவங்க அங்கெல்லாம் போகல, சரியான ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. பக்கத்துல உள்ள சின்ன ஆஸ்பத்திரி ஒண்ணு, அது வந்து அரசாங்க உதவி பெறக்கூடிய மகளிர் உதவி மருத்துவ மையம், அங்க போய் சேர்த்தாங்க. எல்லாரும் சொல்லியிருக்காங்க இங்க போனா நார்மல் டெலிவரி, 100% நார்மல் டெலிவரி. அந்த அம்மா கொண்டு போய் அடுத்து அல்லாவுடைய கிருபை 10-15 நிமிஷத்துல குழந்தை பிறந்துச்சு. 15 நிமிஷத்துல என்னாச்சு தெரியுமா? பார்க்க வரல அங்கிருந்து யாரு அவங்க நௌஷா வீட்டுல இருந்து ஒருத்தரும் வரலங்க பாக்குறதுக்கு, யாருமே வரல. என்னன்னா, ஆமா எங்கேயோ போய் பெத்து போட்டிருக்கிறா, அங்க போய் பார்ப்பாங்களா? இவங்களுக்கு என்னன்னா பயங்கரமான ஒரு 10 மாடி கட்டடத்துல ஏசி இதுக்குள்ள அங்க குழந்தை பிறந்தா வந்து உடனே பார்த்திருப்பாங்க. இங்க பிறந்ததுனால அப்புறம் கடைசியில பஞ்சாயத்து எல்லாம் நினைச்சு அங்க காஜி சாப் சொல்லி ஆலிம் சாப் சொல்லி எல்லாம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க பாக்குறதுக்கு. 40 அன்னைக்கு அந்த அம்மா வந்தது. யாரு? இந்த மாமியா. ஐயோ அப்பா, நேர வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு பஞ்சு டைலாக். என்ன தெரியுமா? உன்னோட நசீபு இங்க வந்து பிறந்திருக்க. நான் கேட்கிறேன், என்ன நசீபு கெட்டு போச்சு? என்ன நசீபு கெட்டு போச்சுன்னு? அப்பல்லோட போனா அறுத்து போட்டிருப்பான் வயிற்ற. 1.5 லட்சம் ரூபாய் பில்லு சிசேரியன் டெலிவரிக்கு. அவன்கிட்ட போய் வவுற அறுத்து 2 லட்சம் ரூபாய், அதை காப்பாத்தி அழகான டெலிவரி, அம்மாவும் பிள்ளையும் நல்லா படுத்திருக்கிறாங்க, தாயும் சேயும். இது எடுத்துட்டு உன்னோட நசீபுங்குது. நாங்க என்ன சொல்ல, இந்த பொம்பளையோட நசீபு. இப்போ 20 ரூபாய்க்கு மருத்துவம் உணவே ஒரு சீப்பா பாக்குற பார்வை நம்ம சமுதாயத்துல நிறைய பேருக்கு இருக்கும். அது தவறு. இது போன்ற மஸ்ஜிதுகள் மூலமாகவே ஒரு சேவை முன்னெடுக்கப்படுமானால் அந்த சேவையில நீங்கள் பங்குதாரர்களாகுங்கள், அதனுடைய பயனாளர்களாக மாறுங்கள். எவ்வளவு தூரம் இதையெல்லாம் ஊக்கப்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் பண்ணணும். நான் வேறு பள்ளிவாசலுடைய எந்த நிர்வாகிகள் வந்திருந்தாலும் சொல்லிக் கொள்ளுகிறேன், மஸ்ஜிதுக்கு நிர்வாகிகளா இருக்கிறது ஒண்ணு, மஹல்லாவுக்கே நிர்வாகிகளா இருக்கிறது ஒண்ணு. இந்த 2வது தான் இன்னைக்கு தேவை. சில பேர் அவங்கள மஸ்ஜித் நிர்வாகியா நினைச்சுக்கிறாங்க, இந்த கேட்ல இருந்து அந்த கேட் வரை, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் எதையும் சிந்திக்க மாட்டார். மஹல்லாவுடைய கல்வி, மஹல்லாவுடைய மருத்துவம், மஹல்லாவுடைய பொருளாதார முன்னேற்றம் எதையும் யோசிக்க மாட்டார். தயவு செய்து மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்காதீர்கள். அராக்கினே மஸ்ஜிதாக அல்ல, அராக்கினே மஹல்லாவாக இருக்க வேண்டும். அந்த மஹல்லாவினுடைய எல்லா டீடைல்களும் ஒரு பள்ளிவாசலுக்கு நிர்வாகத்திற்கு தெரிய வேண்டும், எல்லாம் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் அதுல எல்லாம் கவனம் செலுத்துறது இல்லை. நான் இந்த சேவை மையம், இந்த நிஸ்வான் மதரசா, இது தனி பில்டிங், இது எல்லாம் வந்து நீங்கள் செய்திருக்கிற காரணத்தாலே நான் அது சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை என்ன தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களை கணக்கெடுக்க சொன்னாங்க. டோட்டல் மதீனா நாங்க கணக்கெடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை பேர் என்ன ஏதுன்னு லிஸ்ட் எடுத்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வச்சோம். நான் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே 1500 பேர் மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனாவினுடைய முஸ்லிம்களின் எண்ணிக்கை அன்றைக்கு 1500. எல்லாம் லிஸ்ட் எடுத்து அதுல வயசானவங்க, அதுல போற அளவுக்கு உள்ளவங்க, அந்த மாதிரி திடகாத்திரம் உள்ளவங்க, பெண்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வந்துருச்சு.
அடுத்தடுத்த வளர்ச்சி பணிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த திட்டம், இந்த கணக்கெடுப்பு, இந்த புள்ளி விவரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உதவியது. இன்னைக்கு நம்மள்ட்ட எந்த லிஸ்டாவது இருக்கா? நான் பள்ளி நிர்வாகிகள்கிட்ட கேட்கிறேன், உங்க மஹல்லால எத்தனை பேர் டாக்டர்ஸ், எத்தனை பேர் கல்லூரி பேராசிரியர், எத்தனை பேர் கல்லூரி படிக்கிறார், படிக்கிற ஆண்கள் எத்தனை, படிக்கிற பெண்கள் எத்தனை, ஜகாத் வாங்குற அளவுக்குள்ள ஏழைகள் எத்தனை பேரு, ஜகாத் கொடுக்கிற அளவுக்குள்ள பணக்காரங்க எத்தனை பேர், உங்க மஹல்லால எத்தனை ஆபீஸ், எத்தனை பேர் மௌலவி, எத்தனை பேர் சிட்டிங் பொசிஷன்ல இப்ப ஓதிட்டு இருக்கிறாங்க, உங்க இந்த பூரா விவரமும் ஒரு பள்ளி நிர்வாகத்திடம் இருக்க வேண்டும். ஒரு மஹல்லாவுடைய முன்னேற்றத்திற்கு அதுவெல்லாம் பயன்படும். இங்க ஏழை குமர் இருக்குது, இங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம இந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான், உங்களுக்கு தெரிகிற போது ஃபீஸ் கட்ட முடியாத பையனும் தெரியணும், அவனுக்கு ஃபீஸ் கொடுக்கிற ஒரு ஆளும் தெரியணும். இங்கிருந்து வாங்கி அங்கிருந்து கொடுக்கிற வேலையை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். யாரும் ரோட்ல போறவங்க இதை செய்ய முடியாது. சமுதாய முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யணும். அதுதான் நான் சொல்றேன், மஸ்ஜித் நிர்வாகிகளாக இருக்காதீர்கள், மஹல்லாவின் நிர்வாகிகளாக மாறுங்கள். மஹல்லா பூராத்துக்கும் நீங்க தான் தலைவர், நீங்க தான் நாட்டாம, நீங்க தான் முத்தவள்ளி, நீங்க தான் செக்ரட்டரி. வெறும் பள்ளிவாசலுடைய சுவர்களுக்கு அல்ல. நம்மால் வந்து பத்திரிக்கை கொடுப்பாரு, முத்தவள்ளி சாப்பிட்டார். இங்க இருக்கிற முத்தவள்ளி சாப் யாரும் இது பண்ணிக்க வேணாம், நான் சொல்றதெல்லாம் சென்னையில அவரு கொண்டு வந்து பத்திரிக்கை கொடுப்பாரு, பேட்டிக்கு ஷாதிய அப்படின்னு நீட்டு வரல. யாரு உங்க பிள்ளைங்க கல்யாணம்? ஆமா. நீங்க எங்க குடிவீங்க? பள்ளிக்கு பின்னாடி. பள்ளிக்கு பின்னாடியா இருக்கீங்க? தெரியவே இல்லை. எப்போ வந்தீங்க? நான் 7-8 வருஷமா இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் ஆத்தோம். என்னன்னா பள்ளிவாசலுக்கு பின்னாடி குடியிருக்கிறவனையே தெரியல, அவரு பிள்ளைக்கு கல்யாணம்னு வர்றாரு. நான் கேட்பது, இந்த மஹல்லாவினுடைய எல்லா நல்லது கெட்டதனுடைய லிஸ்ட் ஒரு நிர்வாகத்திடம் இருக்குமானால் சேவைகளை பிரிவுபடுத்த வசதியாக இருக்கும். எத்தனை பேர் தெரியுமா? முதியவர்கள், அவன் பெற்றவனும் கண்டுக்கிறது இல்லை, யாரும் கண்டுக்கிறது இல்லை. சில இடத்துல வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி உங்க மஹல்லால எத்தனை பேர்? இங்க முதியோர் மையம் நடத்துறாங்கல்ல, மகாத்மா காந்தி எல்டர்ஸ் இதை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மையம், எத்தனையோ பல சமயத்தவர்கள் இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். அப்ப அது மாதிரி முஸ்லிம்களில் பெற்ற மக்களால் கட்டுக்கொள்ளப்படாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களுக்கு நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கு. வாரம் அந்த மாதிரி ஏழை குடும்பங்களுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு எண்ணெய் அது இதுன்னு இந்த கொரோனா காலத்துல கொடுத்த மாதிரி அவங்க வீடுகளுக்கு நிறைய பள்ளிவாசல் தர்றாங்க. பள்ளிவாசல்கள் இது மாதிரி உள்ள வளர்ச்சி பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுட்டு வெறுமனே 5 வேளை தொழுகுவது, அவ்வளவுதான், பயான் செய்யறது, தாலீம் பிடிக்கிறது, ஏதோ மார்க்கத்தை சொல்றது, இதோட மட்டும் முடியல. இது மட்டுமே மார்க்கம் அல்ல. மார்க்கம் எல்லாம் சில பேர் நினைச்சுக்கிறாங்க பள்ளிவாசலோட இஸ்லாம் முடிஞ்சது, வெளியில இருக்கிறதுக்கு பேரெல்லாம் இஸ்லாம் அல்ல. வெளியில இருக்கிறதும் இஸ்லாம் தான். கடையில கல்லாவுல உட்கார்றது இஸ்லாம், மனைவிக்கு சோறு ஊட்டி விடுறது இஸ்லாம், பக்கத்து கடைக்காரன்ட்ட நீ நல்லா நடந்துக்கிறது இஸ்லாம், அடுத்த சமயத்தவன்ட்ட நல்லா நடந்துக்கிறதுக்கு பேர் இஸ்லாம், ரோட்ல முள்ளோ கல்லோ எடுத்து போட்டீங்கன்னா அதுக்கு பேர் இஸ்லாம். எல்லாத்துக்கும் பேர் இஸ்லாம் தானே. மஸ்ஜிதோட முடிச்சுக்கிறது. சில பேர் என்னமோ அல்லாஹ் இங்க மட்டும் இருக்கிற மாதிரி, அவன் இங்க மட்டும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அவுட்டர் போயிட்டா அவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி. என்ன ஒரு இது? இங்க சரியா இருக்கிறது நிறைய பேர் பயங்கரமான தொழுகை, பயங்கரமான குஷு புது இபாதத், பேர் வெளியில பார்த்தா ரவுடிசம். ஆமா, பொண்டாட்டிய சண்டை, பிள்ளைகள்ட சண்டை, வாங்கின கடனை கொடுக்கலன்னு மத்தவன்கிட்ட சண்டை, பக்கத்து கடைக்காரத்தை தகராறு எல்லாம் பண்ணுவார். இங்க வந்தா பெரிய அல்லாமா சூஃபி, அல்லாஹ் அக்பர். அல்லாட்ட மட்டும் நல்ல பேர் எடுத்துட்டா அதுக்கு பேர் முஸ்லிமா? இங்க பள்ளிவாசல்ல மட்டும் நல்ல பேர் இருந்தா போதுமா? வேடிக்கையா சொல்லுவாங்க, கரும்பு வண்டி போயிட்டு இருந்துச்சான், மாட்டு வண்டி போகுதுல்ல, டிராக்டர் வண்டி, கரும்பு போயிட்டு இருந்தது. கரும்புல வைக்கப்புள்ளு இந்த நம்ம பசங்க ஆளுகள்லாம் அவன் முன்னாடி டிராக்டர் போக போக பின்னாடி கரும்பு உருவாங்கி தெரியுமா? பசங்க எல்லாம் உருவி இருக்கிற சின்ன வயசுல, அதனால ஆட்டுறாங்க. ஆமா
ஒரு ஆஜியார் ஒருத்தர், அவர் 30-40 வருஷம் தொழுகையாளி, அவர் போய் வக்கிபுல் வருவாராம். வண்டி போயிட்டு இருக்கு, என்னடா தொழுகையாளி 30-40 வருஷம் ஆஜியார் உருவிட்டு இருக்க. வேற ஒருத்தர் கேட்டாருன்னா, ஆஜிதா நீங்க இப்படி பண்றீங்க, என்ன விஷயம், வண்டி போயிட்டு இருக்கு நீங்க ஏன் அப்படின்னாரு. இல்ல இப்படி எல்லாம் வக்கிபுல் வருவலாமா, 5 நேரம் தொழுகிறீங்க, ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க. அவர் சொல்லியிருக்காரு, குழப்பிக்காத, ரெண்டையும் போட்டு அங்க தொழுகிறது அல்லாவுக்காக, இது மாட்டுக்காக. நீ அதை இதை ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ற? இது தமிழ்ல இது பழமொழி ஆயிடுச்சு. தொழுகிறேன் அல்லாவுக்கு, வக்கிபுல் திருடுற மாட்டுக்கு. அவருக்கு அட்வைஸ் பண்றார், நீ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, அங்க தொழுகிறது அல்லாவுக்காக, இது மாட்டுக்காக. நீ ஏன் இதை பண்ற? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்லாம் என்பது பள்ளிவாசலுக்குள்ள, அல்லாஹ் ரசூலுங்கிறது பள்ளிவாசலுக்குள்ள. வெளியில தாண்டிட்டா அல்லாஹ் இல்ல ரசூல் இல்ல, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், யார் இதை வேணாலும் எடுத்துக்கலாம் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் முதல்ல உணரணும். இஸ்லாம் என்பது பள்ளிவாசலில் மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் இருக்கிறது. தெருவில இஸ்லாம், வீட்டில இஸ்லாம், பக்கத்து வீட்டோரோட இஸ்லாம், அடுத்த சகோதர சமயத்தவர்களோட இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் சொல்லுகிறேன், பள்ளிவாசல்களில் இருந்து இது போன்ற மருத்துவ சேவைகளோ மற்ற விஷயங்களோ முன்னெடுக்கணும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நினைப்படுத்துறதுக்காக சொல்றேன். இந்த வெள்ள நேரத்துல ஒரு பையன் போய், ஒரு முஸ்லிம் பையன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாத்தினாரு. ஆமா, அவருக்கு தீர செயல் விருதெல்லாம் கொடுத்தாங்க. அவர் போய் காப்பாத்தி கர்ப்பஸ்திரியை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்தினாரு. ஆஸ்பத்திரியில அந்த குழந்தை பிறந்த உடனே, ஒரு இந்துக்களுக்கு பிறக்கிற தாய்க்கு பிறந்த குழந்தை, பிறக்கிறதுக்கு குழந்தை பெண் குழந்தை, அது அந்த பையனோட பேரு யூனுஸ், அந்த பேரை வைக்குது. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, ஏமா முஸ்லிம்களே யூனுஸ்ங்கிற பேரை ஆண்களுக்கு தான் வைப்பாங்க, பொம்பளை புள்ள இதுக்கு போய் யூனுஸ்ன்னு வைக்கிறிய அப்படின்னு. அந்த பிள்ளை சொல்லுது, என் பிள்ளைக்கு அது ஆணா இருந்தாலும் யூனுஸ் தான், பெண்ணா இருந்தாலும் யூனுஸ் தான், எனக்கு தெய்வம் யூனுஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை சொல்லுது. அவர் தண்ணியில தூக்கிட்டு அந்த பொம்பளைய இதுல ஆஸ்பத்திரியில சேர்த்தினாரு. இதுக்கு என்ன அப்படின்னா, அது போன்ற அடித்தட்டு மக்கள் நிறைய பேரிடம் இஸ்லாம் குறித்த உயர்வு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இது போன்ற சேவைகள். சமய நல்லிணக்கம் இன்றைக்கு கையில எடுக்கணும். இது போன்ற மருத்துவ சேவைகள் இன்றைக்கு கையில எடுக்கணும். இவைகள் தான் இஸ்லாத்தினுடைய பெயரை நிச்சயமாக உயர்த்தி பிடிக்கும். நீங்கள் அதே சமயம் கூடவே மார்க்க பணியினுடைய மகத்தான பணி, நிஸ்வான் மதரசாவை, குழந்தைகள் மதரசாவை, இதற்கான தனி கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில எல்லா பொம்பளையும் ஓதியாகும், பிள்ளைகள் மட்டும் இல்ல பொம்பளைகளும் ஓதியாகும். 15 வயசுக்கு கீழே உள்ளவங்க ஓதணும், பருவ வயசுக்கு பாலிகா ஆனவங்களும் ஓதணும், குடும்ப பொம்பளைகளும் ஓதணும். ஏன்னா எல்லாம் சீரியல்ல உட்காந்துருக்கு, பத்தாவதுக்கு பிக் பாஸ்ல உட்காந்துருக்கு. அப்படி ஒரு புது கிரகம் வந்திருக்குது, உங்களுக்கு தெரியுமா? பிக் பாஸ்னு ஒரு கிரகம். இந்த பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது, அஜய் என்னமோ சொல்றாரு அப்படின்னு. ஆமா, பிள்ளைகளுக்கெல்லாம் தெளிவா தெரியும். அது உட்காந்து பாக்குதுங்க பிக் பாஸ். அதுக்கு உள்ள யாரு வர்றா, வெளியே யாரு போறா, என்னமோ எவ்வளவு ஒருத்தி வெளியே போயிட்டா புருஷனே வெளியே போன மாதிரி, ஐயோ போயிட்டாளே, அவ போயிட்டாளே, யார் அவ, உனக்கு என்ன நாட்டினாவா கொழுந்தியாவா, ஐயோ போயிட்டாளே. அது ஒரு எல்லா ட்ரெஸ் பூரா ஆக அக்கறம். ஏதோ இந்த சீரியலை பார்த்து பூத்துன்னு அழுவுதுகளே அப்படின்னு சொல்லி நாங்களாம் திட்டிட்டு இருந்தா, இது அதை விட கர்மம் முடிச்ச ஒண்ணு பிக் பாஸ். அதுக்குள்ள இன்னைக்கு பூந்துருச்சு. சீரியலே வேணாங்கிற அளவுக்கு அதுல போகுது. எவ வந்தா எவ போனா என்னென்னங்கிறீங்க. அதுல போன மாசம் ஒரு சீரியல்ல ஒருத்தி, காதி சாப்புக்கு அதெல்லாம் தெரியாது பாவம், போன மாசம் சீரியல்ல ஒரு நடிகை செத்து போயிட்டான். ஐயோ மாமியார் செத்து போன மாதிரி அழுவுது, அவங்க அம்மா செத்து போன, நல்லா நடிப்பாளே போயிட்டாளே. சொந்தக்காரங்க ஜனஞ்சாவை கூட அப்படியெல்லாம் அழுதுக்க மாட்டாங்க. ஒரே ஊர் பூரா நாடு பூரா அழுக. சீரியல் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால நீங்க அந்த பொம்பளைங்களுக்கு நமக்கு எதிராக நிறைய விஷயம் நாலா பக்கமும் திணிக்கப்படுகிற போது, நம்ம சார்பாகவும் 4 விஷயத்தை காதுல போட்டா தான் அவங்கள காப்பாற்ற முடியும்.
அதற்கு இன்றைக்கு முக்கியமான தேவை நிஸ்வான் மதரசாக்கள் தேவை. ஏன் நிஸ்வான் வேணும்னு கேட்டா, ஏன் வேணும்னா இந்த முசீபத்தெல்லாம் சுற்றி நிக்குது, எல்லா முசீபத்தும். இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்றால் கொஞ்சமா 90% அவன் போட்டு திணிக்கிறான். நம்ம ஒரு 10% அல்லாஹ் ரசூலை பத்தி கொடுக்கணுமா இல்லையா? அப்படியே போயிருங்கள. அதிலும் குறிப்பா வயசுக்கு வந்த பொம்பளைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கணும். வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு நிஸ்வான்ல இங்க பள்ளிவாசல்ல மதரசா திறந்துட்டாங்க, தனி கட்டடம் கட்டிட்டாங்கிற ஒரு 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 ஃபஹருக்காக விழா நடத்துறது இல்ல. உங்களை எல்லாம் கூட்டு வச்சிருக்கிறது எதுக்குன்னா, உங்க வீட்டு பிள்ளைகளையும் உங்க வீட்டு பொம்பளைகளையும் அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு தான். அனுப்பலாமா? இன்ஷா அல்லாஹ். இல்ல, ஒரு ஊர்ல ஒரு மதரசா நடக்கிறப்போ அதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா கண்டிப்பா நல்லா கவனிங்க, பொண்ணு பார்க்க வர்றவங்க கண்டிப்பா புள்ள ஓதி இருக்குதான்னு கேட்பாங்க. கேட்கறாங்களா இல்லையா? பொண்ணு பார்க்க வர்றவங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு ஜீனத்து பார்ப்பாங்க, அவங்க லவுன் எல்லாம் பார்ப்பாங்க, கலர் பார்ப்பாங்க, குண்டா இருக்கா, ஒல்லியா இருக்கா, கூட்டையா இருக்கா, நட்டையா இருக்கா, எல்லாம் பார்ப்பாங்க. சில இடத்துல நடக்க விட்டு பார்ப்பாங்க, தர சல்கதிக்காவும் ஆமா அப்படி நடக்க விட்டு காட்டுறது. அப்புறம் பேசி பார்க்கறது, பல்லு சொத்தை இருக்கான்னு பார்க்கறது. சில பேர் நாங்க தலை சீவி விடுறோங்கிற பேர்ல பேன் இருக்குதான்னு பார்த்துருவாங்க. எல்லாம் நடக்கும். பொண்ணு பார்க்கறது பூரா பார்த்துட்டு அப்புறம் பேசுவாங்க. பிள்ளைங்க நல்லா பார்த்துக்குமா, பெரியவங்களை எல்லாம் நல்லா மரியாதை செய்யுமா, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டு புள்ள ஓதி இருக்குதா, புள்ள தொழுவுமா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் 5 நேரம் கரெக்டா எங்க புள்ள தொழுதுருவாங்க. ஓதி இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. எங்க புள்ள எங்க ஊர்ல நிஸ்வான்ல இந்த மாதிரி ஓதி எங்க ஊர்ல பட்டம் வாங்கியிருக்கு. 2 வருஷமா 3 வருஷமா எங்கேயோட ஓதி கொடுக்குறாங்க. நிஸ்வான்ல ஓதி கொடுக்குறாங்க, பட்டம் வாங்கி இருக்குது, எங்க ஊர்ல ஓதி இருக்குது, குரான் ஓதி இருக்கு, அசீஸ் ஓதி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேட்கிற நேரத்துல என் புள்ள ஓதி இருக்குதுன்னு சொன்னாதான் அந்த தகப்பன் கொஞ்சம் பெருமையா இருக்க முடியும். ஓதி இருக்குதா உங்க புள்ளன்னு கேட்கிறப்ப தலைய குனிஞ்சான்னா அது பெரிய தரிசனம். நான் இது எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? இத பெண் குழந்தைய பார்க்க போறப்போ, பொண்ணு பார்க்க போறப்போ கேட்கிற இதே சமுதாயம் மாப்பிள்ளை பார்க்க போறப்ப கேட்கறது இல்ல. கேட்கிறோமா? அவருக்கு என்ன சம்பளம், எங்க வேலை இருக்கார், எத்தனை வருஷமா இருக்கார், போனஸ் என்ன வரும், வெளிநாடு ஏதாவது போவாரா, என்ன பண்றாரு, கபாப் விற்கிறாரா, என்ன வியாபாரம், பூரா கேட்டு முடிச்சுட்டு பிஸ்மில்லா நாங்க கபூல் செய்யறோம்னு ஏஞ்சி வந்துருவாங்க. தவறி கூட மாப்பிள்ளை ஓதிருக்காரா கேட்க மாட்டான். ஏன்னா அவன் ஓதனாலும் அவனுக்கு தான், அவன் ஓதலைன்னாலும் அவனுக்கு தான். ஆனா பொண்ணு ஓதலைன்னா அடுத்த அவுலாதுகள் பூரா ஓத முடியாது. ஆம்பளை குழந்தைகளுக்கு ஓதி கொடுக்கிறது, வளர்க்கிறது, ஒடுக்க கற்பிக்கிறது, அவங்களை உருவாக்குறது, இந்த தர்பியத்துல் அவுலாதெல்லாம் ஆம்பளை பண்றது இல்ல, பொம்பளை தான் பண்றான். அதனாலதான் இந்த சமுதாயம் மாப்பிள்ளையை ஓதி இருக்கிறாயா என்று விசாரிப்பதில்லை, ஆனால் பெண்ணை விசாரிக்கிறது. காரணம், இந்த பெண் மூலமாக பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த பெண் வழியாகத்தான் தீனை கொடுக்க முடியும். அதுக்காகவாவது கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடி பூரா ஓதி கொடுத்துரும். மக்தப மதரசாவானாலும் நிஸ்வான் மதரசாவானாலும் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய இதுகளை பயன்படுத்தணும். அதுவும் இன்னைக்கு வெளியில பூரா ஒழுக்கம் கெட்ட சூழ்நிலை இருக்கு, அதபு இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த இடத்திலையும் அதபு இல்லை, மதரசாக்களில் மட்டும்தான் அதபு இருக்கிறது. என்ன பெரிய குற்றச்சாட்டு சொல்றேன்னு நினைச்சுக்க வேணாம், உண்மை அதுதான். இப்போல்லாம் ஸ்கூல் வாத்தியார்களும் காலேஜ் வாத்தியார்களும் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஆதாப், அவனுடைய அதபு அதெல்லாம் கேட்கறது இல்லை. அவன் படிச்சா போதும், அவ்வளவுதான். இத்தனை போர்ஷன் கம்ப்ளீட்டட், இத்தனை சாப்டர் முடிச்சது, உனக்கு பரீட்சை. அதுவும் இப்போ 1 வருஷமா பூரா ஆன்லைன் தான். என்ன பாடம் நடக்குது வாத்தியாருக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல, இல்லையா? இப்ப இது போன்று எந்த இடத்திலேயும் ஒழுக்கம் கவனிக்கிறது இல்லை. பிளஸ் 1 படிக்கிறான், பிளஸ் 2 படிக்கிறான், ஆமா உள்ள மன்றி மாதிரி முடி வச்சுட்டு போறான். பூரா என்னமோ முசாண்டு ஒரு வாத்தியாருக்கு பயமா இருக்கு.
பார்த்த உடனே வாப்பா வா. அவர் ஒரு வார்த்தை கூட ஏன்டா இப்படி முடி வெட்டிட்டு வர்ற, இதே மாதிரி நாளைக்கு வந்து நான் கிளாஸ்க்குள்ள விட மாட்டேன் அப்படிலாம் சொல்றது இல்லை. அதெல்லாம் முதல்ல நாம கொஞ்சம் நெகம் எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம். வாத்தியார் பட்டுன்னு முட்டியில போடுவாரு. நாளைக்கு நெகம் வெட்டிட்டு வரல, அவனை பெஞ்சு மேல ஏறி நிக்கணும் பாரு. வெட்டணும், முடி வெட்டணும், குளிச்சோம், சுத்தமா இருந்தோம் எல்லாம் கேட்டாங்க வாத்தியாருக்கு. இப்ப இவன் குடுமி வச்சுட்டு போறான், சில பேர் ஜடை வச்சுட்டு போறான், சில பேர் முள்ளமன்றி மாதிரி போறான். இதாவது பரவாயில்ல, சில பேர் காண்டாமிருகம் மாதிரி போறான். பாத்தீங்களா, இந்த சைடு கரண்டி பூரா கரண்டி, இது குத்து குத்தா நிக்குது நடுமண்டை. அது முதல்ல எப்படி நிக்குதுங்கிறது ஒரு பெரிய கராமத்து. எப்படி நிக்குதுன்னே தெரியல, அப்படி நிக்க வச்சிருக்கான். சைடு பூரா கரண்டிட்டான். இந்த பனை மரத்தை இது மட்டை இது பண்ண மாதிரி பண்ணி அது தனியா நிக்குது. அதுக்கு என்னமோ பேரு சொல்றான். ஏன் நான் ஸ்பைக் வச்சுக்கிறான். ஸ்பைக்கோட தான் போறான். வாத்தியார் ஒண்ணும் சொல்றது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஒழுக்கத்தை குறித்து ஆசிரியர்கள் பேசுறத நிறுத்திட்டாங்க. பள்ளிக்கூடங்கள் நிறுத்திவிட்டது. நிறைய கல்லூரிகள் அதை கண்டுகொள்வதில்லை. அப்படியானால் ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் நிச்சயமாக மதரசா. ஒண்ணு குழந்தைகள் மதரசாக்கள், குறிப்பாக இந்த பெண்களுடைய நிஸ்வான் மதரசாக்கள். ஒழுக்கம் வேணுங்க. சும்மா ஒழுக்கம் இல்லாம படிச்சு என்ன நாலேஜ் கிடையாது. வெறுமனே அறிவு தேடலுக்கு மாத்திரம் பேரு கல்வி இல்லை, கற்றதன்படி ஒழுக்கம் இருக்கணும். ஒருத்தர் எம்ஏ பிஎஸ்சி எம்டெக் அது இது பிஹெச்டி டாக்டர் எல்லா பட்டம் வாங்கியிருக்காரு. பூரா பட்டம் வாங்கியிருக்காரு. ரோட்ல பப்ளிக்ல நின்றுட்டு ஒண்ணு கடிச்சிட்டு இருக்காருன்னு வைங்க. நின்றுட்டு பிஷாப் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அங்க எழுதியிருக்கோம், இங்கு சிறுநீர் கடிக்க கூடாது. அவர் அங்கதான் அடிச்சுட்டு இருப்பார். சரி, இவ்வளவு படிப்பு படிச்சவர். இன்னொருத்தன் படிக்கல, அவன் 9ஆம் கிளாஸ் பயிலு. ஆனா அடக்க ஒடுக்கமா உட்காந்து டேலா முறையில கழுவி. இப்ப இது 2 பேர்த்துல எவன் படிச்சவன் நினைக்கிறீங்க? அவன் தான் படிச்சவன். 9ஆம் கிளாஸ் படிச்சவன் தான். டிகிரி வாங்குறதெல்லாம் பெருசு, பேருக்கு பின்னாடி இத்தனை பட்ட பேர் போடுறதெல்லாம் பெருசு. கல்வியைக்கு சேர்ந்த ஒழுக்கம் இருக்குதான்னு பேரு. ஒழுக்கம் இருந்தால் தான் அதுக்கு பேரு கல்வி. ஒழுக்கம் இல்லைன்னா அதுக்கு பேரு கல்வி இல்லை. சில பேர் நினைச்சுக்கிறாங்க இது 3 வருஷம் அந்த டிகிரி, 2 வருஷம் இந்த டிகிரி, பேருக்கு பின்னாடி ஏபிசிடி எல்லாம் எழுதி போட்டுறாரு. போட்டு என்ன பிரயோஜனம்? ரோட்ல தின்னுட்டே போவார், சாப்பிட்டுட்டே. நீ படிச்சவனா? நீ ரோட்ல நின்றுட்டு பிஷா போறிய, நீ படிச்சவனா? நீ படிப்பு வெறும் அறிவு தான் படிப்பு அப்படிங்கிறது அல்ல. எஜுகேஷன் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன். மிகப்பெரிய ஒரு பழமொழி அது. என்னது? கல்வி என்பது வெறும் தகவல் அறிவது அல்ல. தகவல் அறிகிறதான் சொன்னா நம்மளோட ஆடு மாடெல்லாம் எவ்வளவு தகவல் என்னங்கிறீங்க? நாம தான் இன்னும் ஒண்ணு வழங்காம இருக்கிறோம். கொரோனா இருக்குதா இல்லையா? இந்த பக்கம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்படி இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ரெண்டும் எனக்கும் தெரியல. ரெண்டும் இவன் இல்லைன்னு அவன் இருக்குதுங்கிறான். கொஞ்ச நேரம் மாஸ்க போடுறது, கொஞ்ச நேரம் அவன் உள்ள வைக்கிறது. ஒரு கொரோனாவுக்கு மருந்து இந்நேரம் கொரோனா ஆட்டுக்கோ மாட்டுக்கோ குரங்குக்கோ கழுதைக்கோ எருமைக்கோ வந்திருந்தா மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு நீட்டா கொரோனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. நாம பேரு தான் பெத்த படிச்சவங்கன்னு பேரு. நம்மள்கிட்ட ஒண்ணுமே. அதுகளுக்கெல்லாம் நல்ல மருந்து எல்லாம் தெரியும். எல்லா மருந்து எல்லாம் அதெல்லாம் ஃபீட் பண்ணிட்டான். ஒரு பொருளை வைங்க, ஆட்டுட்ட மாட்டுட்ட வைங்க ஒரு பொருளை, நீங்க வைக்கிறது எல்லாம் சாப்பிடாது. உதாரணமா ஆட்டுக்கு புல்லு வைக்கணும். புல்லு வைக்காம ஒரு 1/2 கிலோ மட்டன் வைங்க, அருமையான கபாப் பீஃப் வாங்கி கொண்டு வைங்க, மோந்து மட்டும்தான் பார்க்கும். ஒரு ஸ்மெல் நக்கோபா சாப்பிடாது, அடிச்சாலும் சாப்பிடாது. அல்லது இதுக்கு நேர் மாத்தம், புலி சிங்கம் கூப்பிடுங்க, எதையாவது கூப்பிட்டு புல்லு வை. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, அடிச்சாலும் சாப்பிடாது. ஒரு ஸ்மெல் பண்ணும்.
இது நமக்கு ஃபிட் ஆகாது. அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், ஆட்டுக்கு, மாட்டுக்கு, சிங்கத்துக்கு, புலிக்கு, பூனைக்கு, குரங்குக்கு எல்லாத்துக்கும் இதை வச்சிருக்காங்க ஆண்டவன். நமக்கு இருக்கா? நாம மோந்து பார்த்து நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்கு. 2-3 தடவை மோந்து பார்த்து விளங்காது. சரி, எதுக்கு தின்னு பார்ப்போம். அப்புறம் உள்ள போட்டு 3 நாள் பேதி ஆகி முடியுதா? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நீட்டா கண்டுபிடிச்சிருக்கு ஆடு மாடு. தனக்கு வேணும்னா வேணாம், தொடவே கூடாது. ஒரு தடவை கூட சாப்பிடாது. நாம எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்டு ஸ்வீட் லாக்கர் இருக்கும், ஜம்முன்னு கொண்டு வந்து வைங்க. ஸ்வீட் சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்க. நீ பாப்பாரு, பிஸ்மில்லா. ஏன் திங்கிற? திங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டர். உனக்கு ஸ்வீட் ஆகாதுன்னு இருக்காரு. ஏற்கனவே இன்சுலின்ல ஓடிட்டு இருக்கு. நீ ஏன் சாப்பிட்ற? ஒரு 1/2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதா இல்லையா? ஒரு ஆடு திங்காது, ஒரு சிங்கம் புலி திங்காது, ஒரு பூனை நாய் திங்காது. தனக்கு ஆகாதுன்னு டச்சே பண்ணார். நாம தான் எல்லாத்தையும் தின்றுட்டு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பெரிய கல்விமான் இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, வெறும் வெறும் அறிவு, வெறும் நாலேஜ், வெறும் தகவல், இது மட்டும் கல்வியா இருந்தா நம்மளை விட ஆடு மாடுதான் கல்வியாளர்னு சொல்லணும். அப்ப நல்ல கல்வி எது? ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் கல்வி. நீ எத்தனை டிகிரி படிச்சேங்கிறது முக்கியம் இல்ல. உன்னுடைய பப்ளிக் பிஹேவியர், உன்னுடைய தனி மனித வாழ்க்கை, உன்னுடைய பொது வாழ்க்கை, உன்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாத்திலையும் நீ நல்ல ஒழுக்கத்தோட நடந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை, அதுக்கு பேர் கல்வி. நாம தான் இன்னும் மருந்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு கிராமத்துல நடந்த விஷயம் நல்லா கவனிக்கணும். காரி தையீப் சாப் குத்பாத் ஹக்கீமுல் இஸ்லாம்ல எழுதியிருக்காங்க. கவனிங்க, காரி தையீப் சாப் எழுதுற விஷயம் இது. ஒரு ஊர்ல கிராமத்துல இந்த குரங்கு சேட்டை அதிகமா இருக்கு. ஒரே குரங்கு சேட்டை, ஷராரத்து. பொதுவா குரங்குடைய ஷராரத்து இருக்கும். நம்ம பையனே இங்கிருந்து அங்க தாவனானா நாம அவனை எப்படி கூப்பிடுவோம்? அப்படிதான் கூப்பிடுவோம். அப்போ ரொம்ப சேட்டையா இருக்கு கிராமத்துல. மேல மலை, மலை அடிவாரத்துல கிராமம் பூரா அங்கிருந்து இறங்கும். இறங்கி பகல் பூரா பசாது பண்ணிட்டு போயிரு. அதை சாப்பிடுறது, இதை சாப்பிடுறது, அங்க தாவுறது, இங்க தாவுறது, துணியை கிழிக்கிறது, குழந்தைய கடிக்கிறது. பார்த்தாங்க கிராமவாசிகள் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரு மஷ்வரா பண்ணி, ஆமா இது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி சாவடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டான். ரொட்டி சுட்டு, ரொட்டியில விஷத்தை போட்டு கிளீனா ரொட்டி சுட்டு குரங்கு வர்றதுக்கு முன்னாடி காலையில அங்கங்க வச்சுட்டான். இங்க இந்த திட்டுல 4 ரொட்டி, அந்த திட்டுல 4 ரொட்டி, இங்க 4, அங்க 4, அங்க 4. அது கேங்கா வந்துச்சு, ஒரு ஜமாத்தா இறங்குச்சு. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கு. யாருக்கு? அவங்களுக்கு. நம்ம தான் கட்டுப்படுறது இல்லை. ஒரு அமீர், ஒரு தலைவருக்கெல்லாம் அவங்க எல்லாம் கரெக்டா கண்ட்ரோலா இருப்பாங்க. அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. கேட்டா கூட கொடுக்க மாட்டானுங்களே, இன்னைக்கு எல்லா பக்கம் வச்சிருக்கானுங்களே, திரும்பின பக்கம் எல்லாம் ரொட்டியா இருக்குது, சம்திங் ராங், என்னமோ தப்பு நடக்குது அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் சொல்லிடுச்சு, டோன்ட் டச், யாரும் தொடாத, யாரும் தொடாத, இவங்களை நம்ப முடியாது, இவங்களை நம்ப முடியாது, தொடாது. யாரும் தொடல. என்ன பண்ணிச்சு தெரியுமா? நடந்த சம்பவம் இது. எழுதியிருக்கிறவங்க மிகப்பெரிய ஆளு. எடுத்து ஸ்மெல் பண்ணி செல் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு ஒருத்துன்னு சாப்பிடாத என் கூட வான்ட்டு விருது எல்லாம் மேல போய், நேரம் மேல போய் ஒரு மரத்துல நின்று அதோட இலைய ஆளுக்கு ஒரு இலைய திண்டு போட்டு வந்து ரொட்டியை சாப்பிடுச்சு. ஒண்ணும் ஆகல. குரங்குக்கு தெரியும் சாப்பிட போகிற விஷத்தை அது உடலில விஷம் ஏறாமல் அது முறிப்பது எது என்று குரங்குக்கு தெரியும். பச்சை உடனே ஒரு மரத்துல போய் நின்று அதனுடைய செடிகளை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போட்டு வந்து ரொட்டி சாப்பிட்டுருச்சே. இவன் ஊர்ல பூரான் பேஷ் பேஷ், இன்னைக்கு அநேகமா எல்லா குரங்கு ஜனாஜாவாயிரும், முடிஞ்சது, இனிமேல் குரங்கு தொல்லையே இல்லைன்னா எல்லா குரங்கும் ஜம்முன்னு மறுநாளும் இறங்கி வந்துச்சு. யாரும் ஜனாஜாவாக, ஊர்ல வேணா 1-2 ஜனாஜா விழுந்துச்சு, அங்க குரங்குல எல்லாம் ஒரு ஜனாஜாவும் ஆகல. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா?
அறிவாற்றல் அப்படிங்கிறது, ஞானம் அப்படிங்கிறது வெறுமனே நீ 10 டிகிரிய படிச்சுட்டா மட்டும் பெரிய அறிவாளி இல்ல. உன்னை விட குரங்கு அறிவாளி, நாய் நரி நண்டெல்லாம் அறிவாளி. நிலநடுக்கமோ சுனாமியோ வர்றதுக்கு முன்னாடி எலி பெருச்சாலி நண்டு இதெல்லாம் இடத்த விட்டு கிளம்பிடுதான். என்னன்னா நில அதிர்வுகள்ல என்னமோ நடக்க போகுதுன்னு அதுகளுக்கு தெரியுது, நமக்கு தெரியறது இல்ல. நமக்கு வந்த பிறகு ஒப்பாரி வைக்கத்தான் தெரியுது. அப்போ நான் சொல்றது, தகவல் தெரிந்திருப்பது மாத்திரம் கல்வி அல்ல. இவரு நிறைய படிச்சிருக்காருங்கிறது பேரு கல்வி அல்ல. ஒழுக்கத்தோடு கல்வி வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒழுக்கத்தோடு கல்வியை உலகத்திலே தருவதற்கான ஒரே இடம் மதரசாக்கள் மட்டும்தான். யாரும் இதுல கோச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல் தரதில்ல அப்படி அல்ல. ஸ்கூலுக்கு இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும், பாடம் நடத்தணும், டெஸ்ட் வைக்கணும், பரீட்சை எழுதணும், சென்டம் பர்சன்ட் எடுக்கணும், 100க்கு 100 எங்கள் ஸ்கூல், 500க்கு 496 இவ்வளவுக்கு இவ்வளவு நாங்கள் எடுத்து விட்டோம்னு ஒரு பிளக்ஸ் போர்டு வைக்கணும். அவ்வளவுதான் இந்த ஸ்கூலுடைய டார்கெட். ஆனா மதரசாக்கள்ல மட்டும்தான் குளிப்பது எப்படி, கழுகிறது எப்படி, பாய் விரிக்கிறது எப்படி, சாப்பிடுவது எப்படி, பெற்றோரை பார்த்துக் கொள்வது எப்படி, அண்டை வீட்டானின் உறவு எப்படி, உறவுகளோடு நடந்து கொள்வது எப்படி, எல்லா பாடமும் உங்களுக்கு போதிக்கப்பட வேண்டுமானால் அது மதரசாக்கள் வழியாகத்தான் முடியும். அதிலும் குறிப்பாக நிஸ்வான் மதரசாக்கள் இன்னைக்கு கட்டாயம் ரொம்ப வருத்தமா இருக்கு. பாலிகாகிற பிள்ளைக்கு குரான் ஓத தெரியல. அல்லாஹு அக்பர். 15 வயசு பாலிகாகிற பையன் பார்த்து குரான் ஓத தெரியல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பாலிகாகிற பையன், ஒரு பாலிகாகிற புள்ள அவன் குரான் ஓத தெரியலன்னா அவங்க அப்பன் சரியில்லைன்னு, அவங்க அம்மா சரியில்லைன்னு அர்த்தம். கொடுத்திருக்க வேண்டும். 15 வயசுக்கு உள்ளாக நீ கொடுக்க வேண்டிய கல்வியை கொடுக்க தவறினால் நீ நல்ல தந்தை அல்ல, நீ நல்ல தாய் அல்ல. இவர் எல்லாம் கொடுப்பாரு, இந்த இது கொடுப்பாரு, கராத்தே கிளாஸ், ஸ்பானிஷ் கிளாஸ், ஜப்பானீஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ், டியூஷன் கிளாஸ், எல்லாம் என்னென்னத்துக்கோ போவான். ஸ்விம்மிங் போவான், இதுக்கு போவான், வாக்கிங் போவான், கிரிக்கெட் போவான், எல்லாம் போவான். அரபி மட்டும் போக மாட்டான். நல்ல தகப்பன் அல்ல, நல்ல தாய் அல்ல. அவருக்கு இல்லையா? நீங்க பெண்களுக்கு போய் சொல்லணும், தனி ப்ரோக்ராம் பேர் அலந்துள்ள திங்கக்கிழமை தனி ப்ரோக்ராம் வச்சா வருவாங்களான்னு பார்த்துங்க. ஏன்னா மகரிபுக்கு பின்னாடி சீரியல் மும்பரமா ஓடிட்டு இருக்கும். மகரிப் பின்னாடி இப்போ உள்ள சொந்தக்காரங்க ஜனாஜாவே ஆனாலும் போறதில்லை. காலையில பார்த்துக்கலாம். இப்பதான் சித்தி ஓடிட்டு இருக்குதே. சித்தி தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? இளவாண்டுகள் பூரா சிரிக்குது, பெரியவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ செச்சானி சீரியல்ல இருக்கிறாங்க. இது போன்ற நிலைகளில் பெண்களுக்கு எதிர்வினையாற்றி அவர்களுக்கு கொண்டு போய் மார்க்கத்தை சேர்த்துவதற்கு இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஆயுதம் இந்த நிஸ்வான் மதரசாக்கள். குறைந்தபட்சம் வளர்ற காலத்துல புர்காவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த இதுல இருந்து காப்பாத்தி மௌத்தாகிற வரையும் ஹிஜாபோட பெண்கள் இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு தேதி 31, நாளைக்கு பிப்ரவரி 1, நாளைக்கு டே யௌமுல் ஹிஜாப்னு பேர். யௌமுல் ஹிஜாப் அல் ஆலமி, சர்வதேச ஹிஜாப் தினம். ஹிஜாப்னா புர்கா தினம், சர்வதேச புர்கா தினம்னு 2013ல இருந்து சுமார் 62 நாடுகள்ல கொண்டாடப்படுது சர்வதேச புர்கா தினம். பல வெளிநாடுகள்ல நாளைக்கு இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் புர்கா அணிகிறாங்க. புர்கா தினம்னே பேர். இங்க போக போக என்னன்னா ஆற்காட்டுல புர்காவோட இருக்கிறது கூட அந்த பக்கம் வந்தா புர்கா இருக்க மாட்டேங்குது, காணாம போயிடுது. சென்னையில வேற மாதிரி இருக்கு, விசாரத்துல வேற மாதிரி இருக்கு. இது நடிப்பு. மௌத்தா போற வரையும் நம்முடைய பெண்கள் புர்காவோடு இருந்தாக வேண்டும். இன்னைக்கு உலகம் பூரா ஒரு வேலை நடக்குது. என்ன தெரியுமா? பொம்பளைய வெளியே கொண்டு வா. ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்க? ஏன் பொத்தி வைக்கிற? ஏன் அடைச்சு வைக்கிற? விடு வெளிய, அவங்களும் நாளா பெண்கள் மாதிரி வரட்டும் என்று ஒரு அசிங்கத்தை அரங்கேற்றுவதற்காக உலகம் முழுக்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா விளங்கவே விளங்க.
அப்படி வெளியே வந்தால் ஊடு விளங்காது, நாடு விளங்காது. இந்த ரஷ்யா உலக போர்ல ரொம்ப தோத்து போச்சு. உலக போர்ல பெரிய பின்னடைவு. அவ்வளவுதான், ரஷ்யா மவுத்துன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்றுபட்ட ரஷ்யா, சோவியத் ரஷ்யாவை நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன், நான் இதை சொல்லி முடிக்க போறேன். சோவியத் ரஷ்யா ஃபுல்லா உளுந்துருச்சுன்னு நினைச்சாங்க, செத்ததுன்னு நினைச்சாங்க. அப்போ அங்க நாட்டுல அதிபரா இருந்தவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல மிகைல் கார்பசேவ், பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும், பெரிய கம்யூனிஸ்டவாதி. அவர் தான் அங்க கவர்மெண்ட். அவர் சொன்னாரு, நாட்டுல உற்பத்தி பெருகணும், ஏற்றுமதி இறக்குமதி கூடணும், அதுக்கு ஒரு வேலை செய்யணும். ஆண்கள் மட்டும் உழைச்சா பத்தாது, நாட்டை முன்னேற்றத்துக்காக பொம்பளைகள்லாம் வெளியே வாங்கினார். எல்லா பொம்பளையும் வெளியே வந்துருச்சுங்க. பூரா ஆண்கள் பெண்கள் எல்லாம் உழைச்சாங்க, எல்லாம் போனாங்க வந்தாங்க. எக்கச்சக்கமா உற்பத்தி ஆச்சு, ப்ரொடக்ஷன் அதிகம், மார்க்கெட்டிங் அதிகம், எக்ஸ்போர்ட் அதிகம். சீக்கிரமா முன்னேறிடுச்சு நாடு. யாருமே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தினுடைய அழிவிற்கு பின்னாலே, முதல் உலக போருக்கு பின்னாலே ரஷ்யா இப்படி எந்திரிச்சு நின்றுச்சா அப்படின்னு. ஆனா நல்லா கவனிக்கணும், மிகைல் கார்பசேவ் இந்த நாட்டினுடைய அதிபர், அவர் எழுதுறார் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. நான் காலாவதியான புத்தகம் எல்லாம் சொல்ல, லைப்ரரியில இப்பவும் இருக்குது, தி ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன். அதுல கார்பசேவ் எழுதுறாரு, நான் தான் பொம்பளைகளை வெளியே வர சொன்னேன், எங்க நாடு முன்னேறணுங்கிறதுக்காக வர சொன்னேன், எல்லாரும் வெளியே வந்தாங்க, எங்க நாடு ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு, மிகப்பெரிய உற்பத்தி ஆயிருச்சு. ஆனா எங்க நாடு கலாச்சாரத்துல சீரழிஞ்சு போயிடுச்சு. இனி அதை நான் மீட்க முடியாது. எவ்வளவு தூரம் உற்பத்தியில் முதலிடமோ அவ்வளவு தூரம் விபச்சாரத்திலேயும் நாங்க உலகத்திலேயே முதலிடம். நான் இப்ப சொல்றேன், நான் தான் வெளியே வர சொன்னேன், நான் இப்ப சொல்றேன், உமன்ஸ் பேக் டு ஹோம். தயவு செய்து பொம்பளைகளை வீட்டுக்கு போங்க, வெளியே வராதீங்க. சொன்னது முஸ்லீம் அல்ல, சொன்னது நபியோட ரசூல் அல்ல, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. பொம்பளை எல்லாம் வீதிக்கு வரணும்னு சொன்னதா அவன் தான். வந்ததுக்கு அப்புறம் அந்த நாடு எந்த அளவுக்கு எழுதுறாரு தெரியுமா கார்பசேவ்? காசு இல்லாத ஏழை நாடாக கூட ரஷ்யா இருந்து விட்டு போகட்டும், ஆனால் ஒழுக்கம் இல்லாத விபச்சார நாடாக ரஷ்யா இருக்க வேண்டாம். தயவு செய்து வீட்டுக்கு போங்க, பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் ஆஃப் உமனுடைய லாஸ்ட் பேராகிராஃப் இப்ப நான் சொன்ன விஷயம். உலகத்தில யாரெல்லாம் வெளியில கொண்டு வந்து விடு, புர்காவை அவிழ்த்து விடு, அடைத்து வைக்காது, எதற்கு பத்தி வைக்கிறாய் என்று கேட்ட எல்லாரும் காலப்போக்கில தோல்வியை தழுவி இருக்கிறார். இஸ்லாம் மட்டும்தான் தூர நோக்கோடு இந்த விஷயத்தை பெண்களுக்கான கண்ணியத்தோடு அணுகி இருக்கிறது. பொம்பளைகளுக்கு அந்த கண்ணியத்தை நீங்க காப்பாற்றணும்னா, அவ கபிரிஸ்தானுக்கு கபனா போற வரையும் அவன் புர்காவிலே பேணுதலோடு இருக்க வேண்டுமானால், நீங்கள் இது போன்ற நிஸ்வான்கள் வழியாக பெண்களுக்கான மார்க்க கல்வியை தந்தாக வேண்டும். அப்படி மார்க்க கல்வியை தராத வரைக்கும் உங்களால் அதை வீடு செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் சார்பாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நிஸ்வான் மதரசாவினுடைய புதிய கட்டிடம், நான் பள்ளி நிர்வாகிகளை கேட்டுக் கொள்ளுகிறேன், தகுந்த உலமாக்களை வைத்து, நல்ல பாடத்திட்டங்களை வைத்து, சிறந்த முறையில ஒரு சிலபஸ் வைத்து நீங்கள் பெண்களுக்கான மதரசாவுக்கு திறம்பட நடத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இந்த ஹிதமத்துகளை எல்லாம் கபூல் செய்வானாக. இன்றைக்கு இந்த புதிய கட்டிடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற எல்லா சேவைகளையும் அல்லாஹ் காயந்தாயமாக்கி வைப்பானாக. என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த ஹலாலான ஆஜத்துகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்து அனைவருக்கும் கைரோல் வர்க்கத்தை அல்லாஹ் எப்போதும் தந்துள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதீதின்